பொழுதுபோக்கு மோகமான இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பொழுதுபோக்கு மோகங்கிறது அதுக்கு அடிமையாகிட்டாங்க மக்கள். ஏன்னா ஒரு டிவி பார்க்குறதுக்காகவோ மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்குறதுலையோ மக்கள் அடிமையாகிட்டாங்க. புத்தகம் படிக்கிறது கூட குறைஞ்சி போச்சு. புத்தகம் படிக்கிறது இந்தியாவில் மட்டும்தான் குறைஞ்சி போச்சா, இல்லை உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் குறைஞ்சி போச்சா தெரில. ஆனால் படிக்கிற வழக்கங்கிறது புத்தகத்தை தான் படிக்கிற வழக்கம் குறைஞ்சி போச்சு தவிர, ஆனால் மொபைல் ஃபோனில் அந்த இப்போ புத்தகம் வாசிக்கிறதுங்கிறது மொபைல் ஃபோனுக்கு வந்துருச்சு, அல்லது கணினியில் வந்துருச்சு, டிஜிட்டல் மயமாயிடுச்சு. புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குது, ஆனால் வாசிக்கிற பழக்கம் புத்தகத்தை வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிருக்கு சொல்லலாம். ஆனால் புத்தகங்கிறது தவிர்க்க முடியாதது. ஒரு புத்தகமாக அதை வாசிக்கிறதுக்கும் புத்தகமாக எடுத்து வாசிக்கிறதுக்கும் ஒரு மொபைல் ஃபோன்லேயோ ஒரு கணினியை பார்த்து வாசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒரு கணினியில் நிறைய வசதிகள் இருக்குது. நம்ம குறிப்பெடுத்து கொண்டவைகளை சேமித்து வைப்பதற்கும் இப்படி பல வசதிகள் ஒரு கணினியில் இருக்குது, கணினிலேயோ மொபைல் ஃபோன்லேயோ இருக்குது. ஒரு சின்ன இடத்துல ஏராளமான ஒரு புத்தகத்தை, அதாவது ஒரு கணினியில் நம்ம நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்களை சேமித்து வைக்க முடியும், எளிதாக எடுக்க முடியும், அதை பயன்படுத்த முடியும், செலவும் குறைவு. இப்படிப்பட்ட நிறைய அம்சங்கள் என்ன ஆகுதுன்னு கவர்ச்சிகரமாகவும் இருக்குது. அது அடுத்த கட்டத்துக்கு போகுது. புத்தகம் என்பது காகித வடிவிலிருந்து இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அதனால் இது ஒரு கவர்ச்சியாகவும் இருக்குது. அதனால மக்கள் இப்படி புத்தகம் படிப்பதற்காக பயனுள்ள வகைகளில் இந்த சாதனங்களை பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. அது வரவேற்க தகுந்தது. பயனுள்ள வகையில் மொபைல் ஃபோனையோ கணினியையோ புத்தகங்களையோ பயன்படுத்துவது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அதே நேரத்தில் மலிவான நோக்கங்களுக்காக பொழுதுகளை வெறுமனே மலிவான காரணங்களுக்காக பொழுதை போக்குவதற்காக புத்தகங்களையோ அல்லது கணினியையோ அல்லது மொபைல் ஃபோனையோ பயன்படுத்துவதில் பெரும்பாலானவர்கள் அடிமையாகிவிட்டார்கள். நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தினம் ஏராளமான நேரம் அவங்க மொபைல் ஃபோனில் நேரத்தை செலவிடுறாங்க. என்னத்தை பார்க்குறாங்க அப்படின்னா, அதை அவங்க பார்க்கறதுனால அவங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்பட போகிறதில்ல. அவங்க பார்க்கறதுனால அந்த மொபைல் ஃபோனில் வர்றவங்களோட வாழ்க்கை தான் முன்னேறுது. அதனால் இவங்க மற்றவங்களோட முன்னேற்றத்திற்காக இந்த ஊடகங்களை, இந்த மாதிரியான மொபைல் ஃபோன் அல்லது கணினி இவற்றை பயன்படுத்துகிற ஒரு வழக்கம் இருக்கிறது, அதனால் இதிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். இதுவே நம்மை அடிமைப்படுத்தி நம்மளை பகடைக்க அல்லது யாரோ நம்மை அடிமைப்படுத்தி அவர்களுடைய வளர்ச்சிக்காக நம்மை பயன்படுத்துவதாக இது உள்ளது. பயனுள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக மட்டுமே இதை பார்க்க வேண்டும். நாம் ஒரு மொபைல் ஃபோனை பயன்படுத்தியோ அல்லது எதை பயன்படுத்தி நாம் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த நாம் தெரிந்து கொள்கிற விஷயம் நமக்கு நமது வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், நமது வாழ்க்கையை உயர்த்துவதாகவும் இருக்க வேண்டும், நமது லட்சியத்தை அடைவதற்காகவும் அது உதவ வேண்டும். பயனுள்ள விஷயங்களை தேடுகிறேன் பேர்வழி என்று இந்த சமூக ஊடகங்களான இந்த மொபைல் ஃபோனில் வர்ற யூடியூப்போ அல்லது இதை அதில் அடிமையாகிவிடக்கூடாது. எல்லோருமே கடைபிடித்து காத்து கொண்டு இருக்கிறார்கள், யாராவது சிக்க மாட்டார்களா என்று. மீனை பிடிப்பது போல் யூடியூப் அல்லது ஃபேஸ்புக் இதெல்லாம் வலையை போடுறாங்க. அதனால் நாம் இதில் அடிமையாகிடக்கூடாது. இதில் அடிமையாகி நம்முடைய கடமைகளை, நம்முடைய லட்சியத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய முடியாமல் போயிடக்கூடாது. அதனால் நம்ம ஏமாந்துடக்கூடாது வாழ்க்கையில். அதனால் நம்ம விழிப்புடன் இருக்க வேண்டும். இதிலிருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும்? நமக்கு ஆழ் மனதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்க்காம நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்பிக்கை. நாம் அப்படி ஒரு பொய்யை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு அல்லது டிவி சீரியல், டிவி நிகழ்ச்சி இதெல்லாம் அல்லது திரையரங்கில் வெளியிடப்படும் சினிமா இவற்றையெல்லாம் பார்க்காமல் நம்மால் வாழ முடியாது, தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு
வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பொய்யை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது பொய் தான், வாழ முடியும் தான் நம்மளால். அதாவது எப்படின்னா, இப்போ 3 வேளையும் சாப்பிடணும் அப்படின்ட்டு சாப்பிடலன்னா உயிர் வாழ முடியாதுன்னு நினச்சிட்டு என்னால் சாப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னு பலர் சொல்லுவாங்க. என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் கேட்டுப்பீங்க. என்னால் ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்க முடியாது, எனக்கு மயக்கம் வந்துடும், கிருகிருன்னு வந்துடும், அப்புறம் பொத்துன்னு கீழே விழுந்துருவேன், என்னால் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல. அது எந்த அளவுக்கு, அதுவும் ஒரு பொய் தான். அது அவங்க உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே மனுஷங்களால் குறைஞ்சது 5 நாள் வரைக்கும் வெறுமனே தண்ணி குடிச்சிடலாம், உயிர் வாழ முடியும். 10 நாட்களும் தண்ணி குடிச்சிட்டே உயிர் வாழ முடியும். ஒரு சிலர் 1 வருடம் தண்ணீர் குடிக்காமல் கூட உயிர் வாழ்ந்ததாக சொல்கிறார்கள். அந்த மாதிரி நிறைய நிரூபணங்கள் இருக்குது. ஆனால் அது முடியும் தான். ஒரு நாள் 5 நாட்கள் தண்ணீர் குடித்து மட்டும் உயிர் வாழ்ந்திருக்கிறேன் நான். அது போன்று நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்கும்போது ஒருவேளை கூட என்னால் உணவு உண்ணாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை. அதனால் அந்த சோம்பேறித்தனத்தினால் நாம் ஒரு பொய்யை கூறுகிறோம் என்பது தானே அதன் பொருளாக இருக்க முடியும். அது ஒரு பொய் தானே. என்னால் ஒருவேளை கூட உணவு உண்ணாமல் இருக்க முடியாது என்பது அவருக்கு அது உண்மையாக இருக்கலாம். இருந்தாலும் அவர் கூட அந்த நிலையை மாற்ற முடியும். அவரிடம் உள்ள அந்த நிலையை, அந்த உண்மையை அவர் பொய்யாக்க முடியும். பொய்யாக்குவதற்கு அவர் முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் அவர் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அது போன்றுதான் நாம் என்ன அதாவது எப்படி ஒருத்தர் வந்து என்னால் ஒருவேளை கூட உணவு உண்ணாமல் இருக்க முடியாது, எனக்கு மயக்கம் வந்துவிடும், எனக்கு அல்லது படபடப்பு வந்து, அல்லது மயக்கமும் வராது, படபடப்பு வராது, ஆனால் அதே சமயம் என்னால் உணவு உண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு அவங்க நம்புகிற மாதிரி தான் என்னால் ஃபேஸ்புக் பார்க்காம இருக்க முடியாது, மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, டிவி இல்லாமல் டிவி சீரியல் பார்க்காம என்னால் இருக்க முடியாது, பாட்டு கேட்காம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, புத்தகம் படிக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு உண்மையாக தெரியலாம். ஆனால் அதை அவங்க பொய்யாக்க வேண்டும். ஏனென்றால் அது அவர்களை அடிமைப்படுத்துகிறது. அவர்களை மட்டுமல்ல, நம்மையும் சேர்த்து தான் அது எல்லோரையும் தான் அடிமைப்படுத்துகிறது. எல்லோரையுமே அடிமைப்படுத்துகிறது. அதனால் நிறைய நேரம் வீணாக போகிறது. ஒரு செயலை அதாவது 2 நாட்களில் செய்ய வேண்டிய செயல்களை 10 நாட்கள் ஆகியும் அதை செய்ய முடியாமல் போகிறது. நாளை பார்த்து கொள்ளலாம் அதை, இந்த செயலை அப்படி தள்ளி போடுகிற அந்த காரணத்திற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால், இது போன்று நாம் வந்து இந்த மலிவான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக டிவியையோ மொபைல் ஃபோனுக்கோ நாம் அடிமையாக கிடக்கிறோம். புத்தகங்களிலோ நாம் அடிமையாக கிடக்கிறோம். அந்த அடிமைத்தனம்தான் நமது நேரத்தை, நாம் செய்ய வேண்டிய பயனுள்ள செயல்களை தள்ளி போடுறோம். நாளைக்கு பார்த்துக்கலாம். 2 நாளில் செய்ய வேண்டிய வேலையை 10 நாளாகவும் செய்ய முடியல. ஒரு 3 மாதத்தில் ஒரு மாதத்தில் செய்ய வேண்டிய வேலையை 1 வருஷம் கூட அதை வந்து செய்ய முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நமது பொன்னான நேரத்தை, விலை மதிக்க முடியாத நேரத்தை இந்த யூடியூப் அல்லது ஃபேஸ்புக்கு அல்லது கணினி அல்லது சினிமா இதன் மூலமாக யாரோ பலர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அதற்கு உடன்படுகிறோம். நம்மால் உடன்படாமல் இருக்க முடியவில்லை. அவர்கள் போடுகிற தூண்டிலை நாம் கடித்து கொண்டிருக்கிறோம். வலிக்கிறது, விடுபட முடியவில்லை. அந்த தூண்டில் முள் நம் வாயில் குத்துகிறது. அந்த முள்ளை எடுக்க முடியவில்லை. அந்த தூண்டில் கயிறு எங்கெல்லாம் இழுத்து செல்லப்படுகிறதோ நாம் அங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்து நாம் விடுபட்டே ஆகணும். அப்போதான் நாம் வந்து எந்த விஷயமே இதுதான் தீர்வு அப்படின்னு நினைக்காம பல பரிசோதனைகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் இது ஒரு விரத முறையை நான் சொல்கிறேன். எப்படி நம்ம வந்து நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய ஏராளமான உணவுகள் இருக்கிறது. அவற்றிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டுமென்றால்
அதற்கு உண்ணாவிரதம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். உணவு கட்டுப்பாடு, உண்ணாவிரதம் என்பது நமக்கு உணவுகள் நம்மை அடிமைப்படுத்தாமல் நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொண்டு மேம்பட்ட தரமான உடலுக்கு ஆரோக்கியம் தருகின்ற உணவுகளை நாம் சாப்பிடுவதற்கு நாம் நம்மையே தயார் செய்து பழக்கப்படுத்துகிற ஒரு மேம்பட்ட செயலுக்கு அந்த உண்ணாவிரதம் என்பது மிகவும் உதவியாக இருக்கிறது. அதுபோன்று இது ஒரு விரதம். உண்ணாவிரதம் என்பது உணவுகளை உண்ணாமல் விரதம் இருந்து உடலுக்கு நன்மை தருகின்ற உணவுகளை, அதாவது உணவு உண்ணுகிற செயலை நமது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக தான் நம் உண்ணாவிரதமே இருக்கிறோம். உண்ணாவிரதம் இருக்கவில்லை என்றால் உணவானது நம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும். உணவுகள் இருக்குல்ல, மலிவான உணவுகள், அது நம்மை ஆட்சி செய்யும். அது நம்மை இழுத்து கொண்டு செல்லும், தெருவெங்கும் இழுத்து கொண்டு செல்லும். தெருநாய் போல இழுத்து கொண்டு தெரு கோயில் தேர் போல அது நம்மை இழுத்து கொண்டு செல்லும் உணவு. அப்போ அந்த உணவை நாம கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். உணவு உண்ணுகிற அந்த முறையை நாம கட்டுப்பாட்டுல கொண்டு முதல்ல சாப்பிட்றது நிறுத்தணும். இப்போ மலிவான உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்தணும். அதுக்கு பேர் தான் உண்ணாவிரதம். அப்படி நிறுத்தும் போது தான் அந்த நிறுத்துகிற அந்த ஆற்றல் தான் என்ன ஆகுது, உடலுக்கு நன்மை தருகிற உணவுகளை உண்பதற்கும் அதனை அளவோடு உண்பதற்கும் என்னென்ன உணவுகளை எல்லாம் உண்ண வேண்டும், எந்த அளவுக்கு உண்ண வேண்டும் என்பதையெல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர்றதுக்கு தான் அந்த உண்ணாவிரதம். உண்ணாவிரதத்திலேருந்து முதல்ல நம்ம உணவு நம்மளை இழுத்து சென்றுட்டு, அப்போ அதுலேருந்து நாம் எப்படி வேணும்னா டக்குன்னு நமக்கு இப்போது நாம் சாப்பிட்ற உணவு நமக்கு தீண்டு செய்து நோய்களை உருவாக்குகிறது. ஆனால் அந்த உணவுகளை நம்மால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நாம் நல்ல உணவுகளை உண்ண வேண்டும் என்று முடிவெடுக்கும்போது அது எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல நாம் நமது உடலுக்கு நோயை ஏற்படுத்துகிற உணவுகளை உண்டு கொண்டே இருக்கிறோம், அதற்கு அடிமையாக இருக்கிறோம். அந்த உணவுகளை நாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நல்ல உணவுகளை உண்ண வேண்டும், நமது உடலுக்கு நன்மை தருகிற உணவுகளை உண்ண வேண்டும் என்பதற்காக திடீரென நன்மை தரும் உணவுகளை உண்ண முடியாது. முதல்ல நாம் கெட்ட உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். நிறுத்திவிட்டு அதன் பிறகுதான் நல்ல உணவுகளை உண்ண முடியும். நல்ல உணவுகள் அப்போதான் அது நம்ம கட்டுப்பாட்டில் வருது. முதல்ல நாம் கெட்ட செயல்களை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. கெட்ட செயல்களை செஞ்சிட்ருக்கோம். கெட்ட செயல்களை செஞ்சுட்டு உடனே நல்ல செயல்களை செய்ய முடியாது. நல்ல செயல்களில் என்ன செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கெட்ட செயல்களை நிறுத்தணும், அது ஒரு செயல். கெட்ட செயல்களை செய்வது ஒரு செயல், அப்புறம் கெட்ட செயல்கள் செய்வதை நிறுத்துவது ஒரு செயல், அதன் பிறகு நல்ல செயல்கள் செய்ய தொடங்குவது என்பது இன்னொரு செயல். புரியுதா? இந்த விதிமுறை தான் உணவு கட்டுப்பாட்டில் நடைமுறைக்கு வரும். அதனால் நாம் நமது உடலுக்கு நன்மை தருகின்ற உணவுகளை உட்கொள்ள வேண்டுமே ஆனால் முதலில் நாம் உட்கொண்டு வருகிற தீய உணவுகளை உண்ணுகிற பழக்கத்தை முதலில் நிறுத்த வேண்டும். அதற்கு பெயர் தான் உண்ணாவிரதம். அது நமக்கு ரொம்ப எளிதாக இருக்க வேண்டும். ஒரு வேளை கூட எனக்கு உணவு உண்ணாமல் இருக்க முடியாது என்று சொல்பவர்களுக்கு உணவு உண்ணாமல் இருப்பது மிகவும் மலைப்பான ஒரு செயல். ஒரு நாள் என்ன, என்னால் ஓரிரு நாட்கள் என்ன, என்னால் 3-4 நாட்கள், 3-4 நாட்கள் என்ன, என்னால் 5 நாட்கள் கூட, 10 நாட்கள் கூட வெறுமனே தண்ணீர் குடித்து கொண்டு என்னால் உணவு உண்ணாமல் என்னால் அமைதியாக இருக்க முடியும், இயல்பாக இருக்க முடியும் என்று ஒருவர் சொல்லுகிற அளவுக்கு அவர் தன்னை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அது பழக்கத்தினால் மட்டும்தான் சாத்தியம். இயற்கையாக பிறவியிலே வருவது அல்ல. அது பழக்கப்படுத்துவதனாலும் பயிற்சிக்குள்ளாக்குவதனாலும் மட்டும்தான் அது வரும். பல முறை முயன்றிருந்தால் மட்டுமே அத்தகைய ஒரு உண்ணாவிரதம் இருக்கின்ற அந்த திறன் ஒருவருக்கு சாத்தியமாகும். ஆதலால் நாம் ஒரு நல்ல உணவு உண்ணணும்னா முதல்ல தீய உணவுகள் உண்ணுவதை முதலில் நிறுத்த வேண்டும். அத்தகைய நிறுத்தலுக்கு பெயர் தான் உண்ணாவிரதம். அதன் பிறகு நல்ல உணவுகளை செய்ய தொடங்க வேண்டும்.
அப்போது வந்து தொடங்க வேண்டும். இதே அடிப்படை விதிமுறை தான் பொழுதுபோக்கு மோகத்திற்கு நாம் அடிமையாக கிடக்கும்போது மலிவான விஷயங்களை நாம் வந்து மொபைல் ஃபோனிலோ, ஃபேஸ்புக்கிலோ, யூடியூப்லோ அல்லது வந்து கணினியிலோ அல்லது திரையரங்கிலோ தேடுகின்றோம் என்றால், முதலில் நாம் வந்து அதை எப்படி கட்டுப்படுத்துவது? நல்ல விஷயங்களுக்கு எப்படி மடைமாற்றுவது? நல்ல விஷயங்களை இந்த சமூக ஊடகங்களிலோ அல்லது வந்து இணையதளங்களிலோ தேடுவது எப்படி? அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இதை நிறுத்தணும். நிறுத்துகிற திறன் இருக்கா? என்னன்னா மொபைல் ஃபோன் அல்லது கணினி அல்லது வந்து கணினி இவற்றையெல்லாம் பயன்படுத்தாமல் சும்மா இருக்கின்ற அந்த திறன் முதலில் நமக்கு இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு இருக்கிறதா, அல்லது எனக்கு இருக்கிறதா என்று நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். நானே என்னை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன பதில்? உண்மையில் என்னால் முடியாது. என்னால் ஒரு நாள் கூட ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி சொன்னால் ஒருவேளை நாம் வந்து நம்முடைய நேரம், நம்முடைய தேடல் எல்லாம் மலிவானதாக இருக்கும். மலிவான தேடல்களில் நம்முடைய பொன்னான நேரம் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் அதன் பொருள். ஆதலால் நாம் வந்து நம்முடைய நேரம் வீணடிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டுமே. ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்முடைய பொன்னான நேரம் இந்த யூடியூப், ஃபேஸ்புக்கு அல்லது மொபைல் ஃபோன் அல்லது வந்து கணினி, புத்தகம் இவற்றில் ஒரு மலிவான தேடல்களில் நமது பொன்னான நேரம் வீணடிக்கப்படுவதை தடுக்க வேண்டுமென்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது, அதாவது நாம் தீயவற்றை தேடுகிறோம். இந்த மொபைல் ஃபோன்ல இருந்தோ அல்லது கணினியில இருந்தோ அல்லது சினிமாவிலிருந்தோ நாம் தீயவைகளை தேடுகிறோம். நமது வாழ்க்கை வளர்ச்சி அடைவதற்கு, மேம்படுவதற்கு, தரமாக மாற்றப்படுவதற்கு எந்த வகையிலும் உதவி செய்யாத, நமது வாழ்க்கையை சீரழிக்கின்ற, நமது வாழ்க்கையை தரத்தை குறைக்கின்ற வகையில் உள்ள விஷயங்களை நாம் தேடுறோம். அதாவது இந்த யூடியூப்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ அல்லது மொபைல் ஃபோன்லேயோ அல்லது வந்து கணினியிலையோ நாம் தேடுறோம் அப்படின்னா, அந்த தேடலை வந்து நம்மளால் நிறுத்த முடியலை. நாம் அந்த விஷயத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். நம்மை நாமே அழிப்பதற்கு நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அதை எப்படி நிறுத்துவது அப்படின்னா, முதல்ல வந்து ஃபோனே பார்க்குறதே நிறுத்தணும். ஃபோன் பார்க்குறத நிறுத்தணும், மொபைல் ஃபோன் பார்க்குறத நிறுத்தணும். அதை நிறுத்தணும் ஃபஸ்ட். சினிமா பார்க்குறத நிறுத்தணும். இது எப்படி நிறுத்தினா, வாரத்தில் ஒரு நாள் வச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள், அப்புறம் 5 நாள் வந்து நம்ம வெறுமனே வாட்ஸ்அப் மட்டும், இது ஒரு வாட்ஸ்அப் மட்டுமே பார்த்துக்கலாம். வேறு எதுவுமே நீங்கள் மொபைல் ஃபோனில் பார்க்கக்கூடாது. கணினியில் வந்து உங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். கணினியில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கலாம். ஆனால் பொழுதுபோக்குன்னு வரும்போது நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பை மட்டும் பார்த்துக்கலாம். அதில் வந்து தகவல் பரிமாற்றம், தொழில் சம்பந்தமான தகவல் பரிமாற்றம் அதில் நடைபெறுவதால் நம்ம வாட்ஸ்அப்பை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேஸ்புக்கை தவிர்த்துடணும். ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இதெல்லாம் தவிர்த்து நாம் நம்மை பயிற்சி செய்து கொள்ள வேண்டும், பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த மன உறுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்மால் இது முடியும் என்பதை நமக்கு நாமே நிரூபித்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா, நம்மளால் இது முடியாதுன்னு நான் நினச்சிருக்கோம். என்னால் ஃபேஸ்புக் பார்க்காம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். அது உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதை வந்து நம்ம பொய்ன்னு மாற்றணும், பொய்யாக்க வேண்டும். பொய்யாக்கும்போது ஓஹோ, நம்மளால் இருக்க முடியும், நம்மளால் ஃபேஸ்புக் பார்க்காமல் இருக்க முடியும், நம்மால் யூடியூப் பார்க்காமல் இருக்க முடியும், நம்மால் சினிமா பார்க்காமல் இருக்க முடியும், நம்மால் சினிமா பாடல்கள் கேட்காமல் நம்மால் இருக்க முடியும், பொழுதை கழிக்க முடியும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாட்கள் கூட நம்மால் ஃபேஸ்புக் பார்க்காமல் இருக்க முடியும். அதனால் எந்த தீமையும் நடந்து விடவில்லை. ஃபேஸ்புக் பார்க்கலன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, இன்னொன்று எதுக்காக நம்மால் பார்க்க முடியாது, ஃபேஸ்புக் பார்க்காம என்னால் இருக்க முடியாது, மொபைல் ஃபோன் பார்க்காம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நாம் நினைக்கிறதுக்கு, நாம் அப்படி நம்புறதுக்கு என்ன காரணம்னா, ஃபேஸ்புக் பார்க்குறதுனால நமக்கு நிறைய நன்மை வருதுன்னு நாம் நினச்சிட்ருக்கோம். யூடியூப் பார்க்குறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நன்மைகள் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும்
அல்லது இது போன்று நிறைய இந்த மொபைல் ஃபோன்லேயும் அல்லது கணினிலையோ அது மாதிரி நிறைய கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அதை நம்ம தினமும் பார்த்தே ஆகணும், அதை பார்க்காம இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு நாமே கொண்டு சென்றதற்கு காரணமாக இருக்கிறது. நாம் நமது விருப்பத்தின் பேரில் தான் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஃபேஸ்புக் இருக்கோ அல்லது யூடியூப் இருக்கோ அல்லது கணினியில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கணினி அல்லது பொழுதுபோக்கு கேம் விளையாடுறது எல்லாமே நமது விருப்பத்தின் பேரில் தான் நாம் அவைகளுக்கு அடிமையாக கிடக்கிறோம். ஏனென்றால் அவற்றின் மூலம் நமக்கு நிறைய பயன்கள் வந்து சேருவதாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் பொய்யாக்க வேண்டும். அது உண்மை அல்ல. நம்மால் ஒரு ஃபேஸ்புக் பார்க்காம 5 நாள் என்ன 10 நாள் என்ன ஒரு வருடம் கூட இருக்க முடியும். அவ்வாறு ஒரு யூடியூப் பார்க்காம ஒரு வருடம் கூட நம்மால் இருக்க முடியும், அல்லது ஒரு மாதம், ஒரு 10 நாட்கள் இப்படி நாம் இருக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனையே நம்ம என்ன பண்ணோம், வாரத்தில் ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். விடுமுறை தினமாக பார்த்து என்ன பண்ணோம், ஃபோனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். நமக்கு அப்போ யாரெல்லாம் ஃபோன் நமக்கு பண்ணுவாங்களோ வழக்கமாக, யாரிடமெல்லாம் நாம் ஃபோன் பண்ணி பேசுவோமோ அவங்ககிட்டலாம் கூட ஒரு பேச்சாக சொல்லிடணும். ஒரு பேச்சாகவே பேசும்போது சொல்லிடணும், நான் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையான ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிடணும். ஃபோன்லாம் பேச மாட்டேன், ஒரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி வச்சிடணும். அப்போ யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் நாம் என்னைக்கு முழுவதும் ஃபோனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறோமோ அன்னைக்கு யாருமே நமக்கு கால் பண்ண மாட்டாங்க. ஒரு சில அவசரத்துக்குள்ள சில தகவல் ஃபோன் வரதான் செய்யும், அதை நம்ம அன்னைக்கு அட்டன் பண்ண முடியாமல் போகத்தான் செய்யும். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணோம், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம். அல்லது காலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரை நாம் ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்படி வச்சுட்டு டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது, புத்தகம் படிக்கக்கூடாது, கணினி பார்க்கக்கூடாது, டிவி சீரியல் எதுவும் பார்க்கக்கூடாது. இது ஒரு அற்புதமான ஒரு விரத முறை. வழக்கமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், ஆனால் உணவு உண்ணலாம். இது ஒரு ஊடக விரதம்னு வச்சுக்கலாம். டிஜிட்டல் ஊடக விரதம், மின்னணு ஊடக விரதம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த விரதம் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக்கு அடிமையாக விடாது. நமக்கு ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கும், நம்ம தொழில் சம்பந்தமான ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம ஃபேஸ்புக் பார்த்தோன்னா அது நம்மளை இழுத்துக்கிட்டே போயிடும். அப்படி இழுத்து போக விடாமல் நம்மளை நாமே கட்டுப்படுத்தி கொள்வதற்கு நான் சொல்லுகிற அந்த ஊடக விரதம் உதவியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணோம், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்ப்பதே தவிர்க்க வேண்டும், குறைக்க வேண்டும், குறைத்து பழக வேண்டும், பார்ப்பதை தவிர்த்து பழக வேண்டும். பார்க்கக்கூடாது, நிரந்தரமாக பார்க்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. பார்ப்பதை நிறுத்தி பழக வேண்டும். ஒரு 5 நாட்களுக்கு 10 நாட்களுக்கு முதலில் ஒரு நாள் மட்டுமே நீங்கள் பயிற்சி எடுங்க. ஒரு நாள் மட்டுமே ஃபேஸ்புக்கு யூடியூப்பை நம்ம பார்க்கக்கூடாது. மொபைல் ஃபோனில் கேம் விளையாடக்கூடாது. அந்த மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்களை மொபைல் ஃபோன்லேயோ அல்லது டிவிலேயோ டிவி சீரியல்லையோ எதுலேயுமே இந்த மாதிரியான மின்னணு ஊடகங்களில் பொழுதுபோக்கு விஷயங்களை தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு மட்டும் பயிற்சி எடுக்கணும். அப்புறம் அடுத்த நாளைக்கு வழக்கம் போல் எப்போதும் போல் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் திரும்பவும் ஒரு நாள் அதே மாதிரி பயிற்சி எடுக்கணும். அப்புறம் திரும்பவும் பழைய மாதிரி வந்துடணும். அப்புறம் இந்த நாட்களை அதிகப்படுத்தணும். ஒரு நாள் மட்டுமே கடைபிடித்து வந்த அந்த ஊடக விரதத்தை 2 நாட்களாக மாற்ற வேண்டும். 2 நாட்களுக்கு ஒரு முறை அந்த ஊடக விரதத்தை முடித்து கொள்ளலாம். 2 நாட்கள் ஃபோன் எதுவும் பார்க்காம இருக்கணும். ஃபோனில் ஏதாவது கால் பண்ணி யாராவது பேசுனாங்கன்னா அது பேசலாம், தப்பு இல்லை. அதே நேரத்தில் பொழுதுபோக்கு சம்மந்தமாக எதையுமே நம்ம அதில் பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை அந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்புறம் 3 நாட்களுக்கு ஒரு முறை கடைபிடிக்க வேண்டும். இப்படி பிறகு 3 நாட்கள் முடிந்தவுடன் அந்த ஊடக விரதத்தை முடித்து கொண்டு அதில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் போய் தேடலாம்.
இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களால அந்த விஷயம் ஒரு ஒரு ஃபேஸ்புக் பார்க்காம இருக்கிறதோ, அல்லது யூடியூப் பார்க்காம இருக்கிறதோ ரொம்ப ஈஸியாயிடும். சினிமா பார்க்காம இருக்கிறதோ வந்து ரொம்ப ஈஸியாயிடும். பாட்டு கேட்காம இருக்கிறதோ, மொபைல் ஃபோன்ல பாட்டு கேட்காம இருக்கிறது, அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவும் ஈஸியா கைவந்த கலையாக மாறிவிடும். அப்படி இருக்கும்போது அப்படி அப்படி ஆகும்போது உங்கள் வாழ்க்கையில் இயல்பாகவே ஒரு மாற்றம் நடைபெறும். நீங்கள் உங்கள் லட்சியத்தில், உங்களுடைய லட்சிய கடமைகளில் உங்கள் நீங்கள் ஒரு வேகமான ஒரு கவனத்தை செலுத்துவீர்கள். அதை நீங்களே கவனிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடைவதையும் கவனிப்பீர்கள். உங்கள் நேரம் பயனுள்ள வகையில் செலவழிக்கப்படுவதையும், அப்படி ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறுவதையும் நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அதாவது பொழுதுபோக்கு உங்கள் நேரம் வீணாக செலவழிக்கப்படுகிற முறைகளை நீங்கள் நிறுத்தும் போது, ஃபோன் பார்க்காம இருக்கும்போது, இது போன்ற விரத முறைகள், ஊடக விரத முறைகளை தொடர்ந்து கடைபிடித்து வர என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை தேவையில்லாமல் செலவழிப்பதை முற்றிலும் தவிர்த்து விடுவீர்கள். ஒரு கட்டத்தில் அப்போ வந்து நீங்கள் வந்து எந்த செயலையும் தள்ளி போட மாட்டீங்க. அப்பப்போ முடிச்சிருவீங்க. இந்த ஆளுமைத்திறன் வளர்ந்துக்கிட்டே போகும். அடிமைத்தனம் உங்களிடம் குறையும். ஒரு உணவு மீது உங்களுக்கு அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. ஃபேஸ்புக், யூடியூப், டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, இப்படி ஒரு அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. இந்த 2 அடிமைத்தனம் மிகவும் மோசமானது. அது வந்து வேற என்ன அடிமைத்தனம், ஒரு சுய இன்பம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது ஒரு மிக மோசமான அடிமைத்தனம். இப்படிப்பட்டவங்களால இந்த அடிமைத்தனம் வந்து அல்லது வந்து ஆபாச படம் பார்க்காம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரியான அடிமைத்தனம், இந்த மாதிரி அடிமைத்தனங்கள் வந்து மிக மோசமானது. இந்த 3 அடிமைத்தனங்களும் உணவு மீது, மலிவான உணவுகள் மீது உள்ள அடிமைத்தனம், மலிவான பொழுதுபோக்கு அம்சங்களை தேடுவதில் உள்ள ஒரு அடிமைத்தனம், அல்லது வந்து பாலியல் உறவுகளில் சுய இன்பம் செய்வதில் உள்ள ஒரு அடிமைத்தனம். இது வந்து மிக மோசமான இந்த இது போன்று எவையெல்லாம் நம்மை அடிமைப்படுத்துகிறதோ அவற்றையெல்லாம் நாம் தவிர்த்து கொண்டு நிறுத்தி கொண்டு நாம் வந்து நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்து கொண்டே வர வேண்டும். இந்த பயிற்சி தான் நமது வாழ்க்கையை மேம்படுத்தும். இந்த பயிற்சிகளை செய்யவே இல்லை என்றால் நாம் நிறைய பரிசோதனைகள் செய்யணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை மேம்படும். இந்த பரிசோதனைகள்லாம் நம்ம செய்யலை, இந்த முயற்சிகளெல்லாம் நம்ம செய்யலைன்னா நம்ம வாழ்க்கை மேம்படாது, அடுத்த கட்டத்துக்கு போகாது. நம்ம எது பலவீனப்படுத்துகிறதோ அதை முதலில் செய்வதை நிறுத்த வேண்டும். அதுதான் நம்மை பலவீனப்படுத்துகிற விஷயங்களை நாம் வந்து கடைபிடித்து வருகிறோம், பயன்படுத்தி வருகிறோம் என்றால் அதுதான் நமது தோல்விக்கு காரணமாக இருக்கும். அதனால் நமது பலவீனங்களை முதலில் அழிக்க வேண்டும். நமது பலமானது தானாகவே வெளியே வரும். நமது பலவீனங்கள் தான் நமது பலத்தை அழுத்தி கொண்டிருக்கின்றன, அமுக்கி கொண்டிருக்கின்றன, மறைத்து கொண்டிருக்கின்றன. அதனால் நமது பலவீனங்களை அழிக்க முயற்சி செய்ய வேண்டும். நமது பலத்தை அதிகரிக்க முயற்சி செய்யும் அதே தருணம் நமது பலவீனங்களையும் அழித்து கொண்டு வர வேண்டும். அதனால வந்து அது எப்படி ஒரு விரத முறை தான் மிகச்சிறந்ததாக இருக்கும். எப்படி மலிவான உடலுக்கு தீய உணவுகளை உண்பதை அப்படி நிறுத்துகிற அந்த உண்ணாவிரதம் ஆனது நல்ல உணவுகளை உண்பதற்கு நமது கவனத்தை திசை திருப்பும். அதுபோல ஒரு ஃபேஸ்புக்கு அல்ல யூடியூப் இதிலெல்லாம் எப்படி வந்து சினிமா இப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பொன்னான நேரத்தை, மதிப்பு மிகுந்த நேரத்தை மலிவான பொழுதுபோக்கு மோகத்திற்காக செலவழித்து வீணடிப்பதை நாம் நிறுத்த வேண்டுமானால் என்ன பண்ணோம்? டிவி, மொபைல் ஃபோன், கணினி, சினிமா என இவற்றையெல்லாம் பார்ப்பதை வாரத்திற்கு ஒரு முறை, ஒரு நாள் முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். அல்லது தினமும் அது ஒன்று, வாரத்தில் ஒரு நாள். அப்புறம் வந்து அந்த நாட்களையும் அதிகரிக்க முயற்சி செய்ய வேண்டும். 2 நாட்கள், 3 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கணும். ஆனால் 3 நாட்கள்லாம் வந்து மொபைல் ஃபோனே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்காம போயிடும். என்ன தகவல்னா, யாராவது ஃபோன் பண்ணால் நம்ம அட்டன் பண்ண முடியாமல் போயிடும்.
அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பால் நமக்கு சில தகவல் வரும், நம்ம தொழில் சார்ந்த தகவல். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஊடகங்களில் நாம் எப்படி கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னா, ஊடகத்தில் வந்து எப்படி விரதத்தை வாரம் ஒரு முறை வந்து ஃபோனே நம்ம தொடக்கூடாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அது ஒன்று, வாரத்தில் ஒரு நாள். அது வந்து ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம். ஏன்னா அன்னைக்கு வந்து தொழில் சம்மந்தமாக எந்த தொடர்பும் நமக்கு இருக்க வாய்ப்பில்லை, எல்லாருமே விடுமுறையில் இருப்பாங்க. அப்போ வந்து அலுவலக சம்மந்தமாக எந்த தகவல்களும் நமக்கு வர வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. வராதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் குறைவு. அப்புறம் வந்து மொபைல் ஃபோனையே ஒரு மற்ற நாட்கள், வாரத்தில் ஒரு நாள் நம்ம பார்க்கக்கூடாது, ஓகே. மற்ற நாட்கள் பார்க்கலாமா? காலையிலேருந்து பார்க்கக்கூடாது. ஈவினிங் 5 மணிக்கு மேலே அல்லது 6 மணிக்கு மேலே அல்லது எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு இரவு 8 மணிக்கு மேலே தான் நீங்கள் மொபைல் ஃபோனில் யூடியூப்பையோ ஃபேஸ்புக்கையோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்தி பழக்கப்படுத்தணும். வாரத்தில் ஒரு நாள் எதையுமே பார்க்கக்கூடாது. வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, ஃபேஸ்புக் யூடியூப் எதையுமே பார்க்கக்கூடாது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வீட்டில் போட்டுடணும் ஒரு 24 மணி நேரம், வாரத்தில் ஒரு நாள். மற்ற நாட்களில் ஃபேஸ்புக் பார்க்கக்கூடாது. எப்போன்னா, அதாவது மற்ற நாட்களில் வந்து இரவு 8 மணிக்கு மேலே தான் நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், அந்த மாதிரி சினிமா பார்க்கலாம். 8 மணிக்கு உள்ள வாட்ஸ்அப் மட்டும் பார்க்கலாம். இரவு 8 மணிக்கு மேலே தான் நீங்கள் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு அல்லது சினிமா, பாடல்கள் கேட்பது, ஏன்னா இது போன்று ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு நேரத்தை அனுமதிக்க வேண்டும். 8 மணிக்குள்ளாக வாட்ஸ்அப் பார்த்துக்கலாம், ஃபோன் பேசிக்கலாம். இந்த கட்டுப்பாடை உறுதியாக கடைபிடிக்கணும். எப்போ? வாரத்தில் 6 நாட்கள் கடைபிடிக்க வேணும் இந்த கட்டுப்பாட்டை. அப்புறம் மீதமுள்ள 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபோனை முற்றிலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு 24 மணி நேரம் கழித்து எடுத்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வழக்கம் ரொம்ப வேணும். இது அப்போ பொழுதுபோக்கு விஷயங்கள், பொழுதுபோக்கு மோகங்கள், மலிவான பொழுதுபோக்கு மோகங்கள் நம்மை அடிமைப்படுத்தாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும், நம்மையும் நமது நேரத்தையும் பாதுகாத்து கொள்ள முடியும். அப்புறம் வந்து உணவுல சொல்லிட்டேன், தீய உணவுகளை நிறுத்துறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் 24 மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கணும். அப்புறம் வந்து காலையில் உணவு உண்ணாமல் இருப்பது நல்லது. என்னை பொறுத்தளவில் காலை உணவு உண்பதை தவிர்த்து விடுவது உணவு கட்டுப்பாட்டிற்கு மிகவும். தினமும் ஒருவேளை உணவு உண்ணாமல் இருப்பது, அது காலை வேளையாக இருந்தால் நல்லது. காலை உணவு உண்டால் நல்லது, உடலுக்கு நல்லது என்று பலரும் சொல்கிறார்கள். அல்லது நாம் என்ன பண்ணோம், ஒரு 11 மணிக்கு காலை உணவு உண்ணலாம். காலை உணவாக இயற்கை உணவு உண்ணலாம். பழங்கள், காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்களை உண்ணலாம். காலை 11 மணிக்கு தான் உணவு உண்ண வேண்டும். பசிக்க விட்டு உணவு உண்ண வேண்டும். முதல் உணவு, நாம் உண்ணுகிற முதல் உணவு காலை உணவு தான். அப்படி உண்ணுகிற அந்த காலை உணவு வந்து மிகுந்த பசிக்கு அப்புறமாக நாம் உண்ண வேண்டும். அவ்வாறு உண்ணப்படுகிற உணவு கூட உப்பு கலந்து சமைக்கப்பட்ட சமையல் உணவாக இருக்கக்கூடாது. பழங்கள், காய்கறிகள் என இது போன்ற உணவுகளாக இருக்க வேண்டும் அந்த காலை உணவு மட்டும். மதியானம் வந்து சோறு சாப்பிடலாம். அதாவது இந்தியாவை பொறுத்தவரை, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சோறு சாப்பிடலாம். நீங்கள் நார்த் இந்தியாவில் இருக்கீங்கன்னா சப்பாத்தி சாப்பிடுங்க, பூரி சாப்பிடுங்க. அந்தந்த ஊரில் என்ன உணவு பிரசித்தி பெற்றிருக்கோ அந்த உணவை சாப்பிடலாம். மத்தியானம் சோறு சாப்பிடுங்க. அப்புறம் இரவு வந்து டிஃபன் சாப்பிடலாம், அல்லது வந்து காய்கறி பொரியல் அப்படி ஏதாவது சாப்பிடலாம். நீங்கள் காய்கறி பொருள், பழங்கள் சாப்பிடலாம், அல்லது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடலாம். இப்படி அப்போ காலையில் உணவை 11 மணிக்கு தள்ளி போடுறோம். அப்புறம் காலை உணவாக ஒரு இயற்கை உணவை சாப்பிடுகிறோம். அப்போ இதன் மூலம் ஒரு உணவு கட்டுப்பாடு, உணவை நாம் நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறோம். அதன் போக்கில் நாம் போகிற
தீ உணவு கட்டுப்பாடு, அதன் உணவுகளின் உணவானது நம்மை கட்டுப்படுத்தவில்லை. உணவை நாம் கட்டுப்படுத்துகிறோம். நமக்கு தேவையான நல்ல உணவுகளை நாம் உண்ணுவதற்கு அந்த உணவு உண்ணுகிற முறையவே நாம் நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் இந்த விரத முறைக்கு காரணம். எதற்காக விரதம் இருக்க வேண்டும் என்றால், நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு நடைமுறையை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். நம்மை வீழ்த்துகிற ஒரு நடைமுறையை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த முறை கடைபிடிக்கப்படுகிறது. அது அதற்குத்தான் அது சுய அனுபவம் செய்யாமல் இருக்க வேண்டும். சுய அனுபவம் அல்லது உடலுறவில் ஒருத்தர் கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொள்கிறாரா? ஒரு ஆண் உடல் உறவில் தனது மனைவியை ரொம்பவும் துன்புறுத்துகிறாரா? அவற்றிலிருந்து அவரால் வெளிவரவே முடியவில்லையா? வெளிவர வேண்டும் என்று நினைக்கிறாரா? ஒரு நாகரிகமான ஒரு அணுகுமுறையை உடல் உறவில், தாம்பத்திய உறவில் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா? அதுக்கு ஒரு வழி என்னன்னா, உடல் உறவு கொள்ளாமல் இருப்பது, சுயன்பம் செய்யாமல் இருப்பது, ஆபாச படங்கள் பார்க்காமல் இருப்பது, இப்படி பயிற்சி செய்து கொண்டு அது எளிதான பிறகு அவ்வாறு உடல் உறவு கொள்ளாமல் இருப்பது, ஆபாச படங்கள் பார்க்காமல் இருப்பது, சுயன்பங்கள் செய்யாமல் இருப்பது, இது போன்ற செயல்பாடுகள் இயல்பாகவும் மிக மிக எளிதாகவும் மாறிவிட்ட பின்பு உடல் உறவில் கவனம் செலுத்த வேண்டும். ஆக இது ஒரு பயிற்சி எடுத்துக்கணும். இப்படிப்பட்ட விரத முறைகளை நம்ம கவனம் செலுத்தி பயிற்சிகள் எடுத்தால் மட்டும்தான் நமது வாழ்க்கை நமது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். நமது வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகிற நடைமுறைகள் நமது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். இல்லை என்றால் அவற்றின் கட்டுப்பாட்டிற்குள் நாம் சென்று விடுவோம். அவை நம்மை கட்டுப்படுத்தி அவைகளின் போக்கில் நம்மை இழுத்துக்கொண்டு சென்று ஒரு மிகப்பெரிய படுகொலியில் நம்மை தள்ளிவிடும். வாழ்க்கையில் என்றுமே வெற்றி பெற முடியாது. நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமது வாழ்க்கை நமது கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையின் கட்டுப்பாட்டிற்குள் நாம் போய்விடக்கூடாது. நமது கட்டுப்பாட்டிற்குள் நமது வாழ்க்கை இருக்க வேண்டும். அதன் மூலம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நன்றி.